Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நாம அடுப்பே இல்லாம மூணு பொருள் வச்சு ஒரு ஸ்வீட்டான பால்கோவா தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொட்டுக்கடலை கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் சின்ன கப் அளவு தான் எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தால் நீங்கள் இன்னும் கூடுதலாகவே எடுத்துக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலையை நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் நம்ம செய்கிற ஸ்வீட் நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் கொட்டி வச்சுட்டோங்க. இப்போ அடுத்து நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுடர் ஆக்கியிருக்கேன். இதுவும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக நுணுக்கிக்குங்க. அப்படி இல்லாட்டினா தனியாக அரைக்கலன்னா கூட நீங்கள் என்ன பண்ணீங்க, பொட்டுக்கடலோட நீங்கள் என்ன பண்ணலாம், சர்க்கரையை நீங்கள் போட்டுட்டு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடர் சுகரை இதில் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க இது. அடுத்து நான் நெய் எடுத்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை உருக்கி எடுத்துருக்கிறேன். நம்ம நெய் பத்தலாட்டினா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு சர்க்கரையும் போட்டிருக்கனால, பவுடர் போட்டிருக்கனால அது உங்களுக்கு என்ன ஆகுனா, நெய்யோடு போடும்போது அதுவும் நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஸோ நமக்கு பத்தலாட்டினா திருப்பி நெய் கொஞ்சம் உருக்கிக்கிட்டு நம்ம இதை ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கையில் பிணைஞ்சிக்கலாம். இதை என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு ஒரு பூரி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா பூரி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் தான் நான் ஆட் பண்ணினேன். திருப்பி எனக்கு நெய் பத்தலை, அதனால் திருப்பி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணேன். இது என்ன ஆகும்னா, நமக்கு உருண்டை பிடிக்கும் போது உதிரக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நமக்கு இது கொஞ்சம் கூடுதலாக தான் நெய் தேவைப்படும். ஸோ நம்ம உருண்டை பிடிக்கும் போது உதிர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இப்படி உருட்டிக்குங்க. உருட்டிட்டு நம்ம கொஞ்சம் அழுத்தமாக இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா, இப்படி கையை வச்சு லைட்டாக இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அழகாக நமக்கு பால்கோவா மாதிரி வந்துடும். பாருங்கள், உங்களுக்கு சைடில் பாருங்கள், நமக்கு அந்த தடிமனாக அப்படி வந்துடும். ஸோ லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ஆகுனா, அது வெடிப்புலாம் விழுகாது உங்களுக்கு. ஸோ நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பால்கோவா மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம இது பொட்டுக்கல்ல பண்ணியிருக்கனால இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். இப்போ இது நம்ம இப்படி பிளெயினாக வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்குங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக இப்படி கோடு போட்டுக்குங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டிட்டு அதுக்கு அச்சு நம்ம செஞ்சுட்டு சூப்பராக நான் ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு இதில் ஒரு 6 பீஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 பீஸ், மொத்தம் 8 பீஸ் நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பாதாம் பருப்பு எடுத்து ஒரு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது நான் இப்படி வச்சுக்கிறேன், ஒரு டெக்கரேஷனுக்காக தான். இது பாதாம், பிஸ்தா எது வேணால் வச்சுக்கலாங்க. அது இல்லாமல் அடுப்பே இல்லாமல் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சூப்பரான ஒரு பால்கோவா செஞ்சுட்டோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.